ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ECBN நேயர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு, விளக்குவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நீர் பாராட்டிய இந்த தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும், மகிமையான நேரமாக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். உம்முடைய நாம மகிமைப்பட, தேவ ஜனம் பக்தி விருத்தி அடைய, பிசாசு வெட்கப்பட உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களோடு 3 முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது நிச்சயமாக இளம் ஊழியர்களுக்கும், வாலிபர்களுக்கும், குடும்பங்களுக்கும், ஊழியர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய ஊழிய பாதையில, விசுவாச வாழ்க்கையில சாட்சி இல்லாதபடிக்கு, அநேகருக்கு பிரயோஜனப்பட முடியாதபடிக்கு தடையா இருக்கிற 3 முக்கியமான காரியங்களை இன்னைக்கு வேகமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எது ரியல் பிளெஸிங்? இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், கர்த்தரன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறோம். பலவிதமான ஆசீர்வாதங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டால் அது அர்த்தம் வித்தியாசப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மல்லிகை பூ இருக்கு, ஒரு ஃப்ளவர். அதை ஒரு கவிஞர், ஒரு போயட் பார்க்குறாருன்னா அவருக்கு வேற ஒரு பார்வை இருக்கும். ஒரு சென்ட் பர்ஃப்யூம் ஒரு கம்பெனியை சேர்ந்தவர் அதை பார்த்தாருன்னா அதுலேருந்து எப்படி நம்ம சென்ட் உருவாக்கலாம், எப்படி மணி மேக் பண்ணலான்னு அவர் பார்ப்பாரு. ஒரு பூக்காரர், பூ விற்று வியாபாரம் செய்கிறவர் பார்த்தாருன்னா அதை எப்படி நம்ம பிச்சு எவ்வளவு பூ கிடைக்கும், அதில் எவ்வளவு முழம் பூ கட்டலாம், எவ்வளவு காசு எடுக்கலாம் அப்படின்னு அவர் பார்ப்பார். ஒரே பூவை ஒரு பூக்காரரும், ஒரு ஃப்ளவர் செல்லரும், ஒரு சென்ட் கம்பெனி ஓனரும், ஒரு போயட்டும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு பூவை பார்க்குறாங்க. அது போல தான் இன்றைக்கும் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையினுடைய பொருள், அர்த்தம், விளக்கம் வித்தியாசமாக இருக்கு. ஒருத்தருக்கு ஆசீர்வாதம்னு சொல்லப்படுகிறது, இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா தெரியல. இன்னைக்கு இந்த 3 காரியங்களை நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆதியாகமம் 32. இங்க யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்காக போறார். அப்போ யாக்கோபு ஏசாவை சமாதானப்படுத்துவதற்கு சில கிஃப்ட்ஸ் அனுப்புறார். ஆதியாகமம் 32 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜெனசிஸ் 32:11 என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து அதை வேலைக்காரர் கையில் ஒப்புவித்து, மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து ஏசாவை சமாதானப்படுத்துவதற்காக, அதை நம்ம எப்படி வாசிக்கிறோம்? வெகுமானமாக, ஏசாவுக்கு வெகுமானமாக, அன்பளிப்பாக பரிசு கொடுத்து சமாதானப்படுத்துவதற்காக கொடுக்கிற கிஃப்ட்ஸ் மட்டும் என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்புறாரு? 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறி ஆடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், 30 ஒட்டக குட்டிகள் அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. ஆனா இந்த யாக்கோபு கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது என்ன கேட்கிறாரு? இவ்வளவு ஆசீர்வாதி பெற்ற யாக்கோபு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவிகள் இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் இருக்கு, ஆடு மாடுகள் இருக்கு. ஆனா கர்த்தரிடத்துல அவர் போராடி ஜெபிக்கும் போது ஆதியாகமம் 32:26 வாசிக்கிறேன். ஜெனசிஸ் 32:26 ஆண்டவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
உம்மை போக விடேன் என்றான். அன்லெஸ் யூ பிளஸ் மீ, நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்றார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன்றார். 27 கர்த்தர் யாக்கோபை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்க யாக்கோபுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தது. பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தது, உழைப்பதற்கு தேவையான சரீர பலன் இருந்தது, தொழில்ல எப்படி பெருக்கத்தை அடைவது என்பதற்கான தொழில் அறிவு, நுட்பமான யுக்திகள் இதெல்லாம் தெரிந்திருந்தது. ஆனா அவர் கர்த்தரிடத்துல கேட்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு கேட்கிறாரு. அப்படின்னா உண்மையான ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினதுதான் ஆசீர்வாதம். The real blessing is personal transformation. யாக்கோபு இஸ்ரவேலாக அவர் மாறினார். நமக்கு ஆசீர்வாதம் அவுட்டர்ல இருக்கிற பிளெஸிங் இல்லை, அதுவும் ஆசீர்வாதம் தான். பட் த ரியல் பிளெஸிங் இஸ் பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். யாக்கோபு he became இஸ்ரேல். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த மாற்றம், அந்த ரிப்பன்டன்ஸ், அந்த மனமாற்றம் தான் கர்த்தருக்குள் நாம் அடைகிற அந்த மாற்றம், அந்த கேரக்டர் சேஞ்ச், அந்த சுபாவங்கள் மாறுறது தான் உண்மையான ஆசீர்வாதம். இப்ப முதல்ல ஒரு காரியம், நம்ம ஊழியத்துல, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில, நம்மளுடைய ஃபெய்த் லைஃப்ல தடையாக இருக்கிற முதல் காரியம் என்னன்னா, நாம் போதுமான அளவு இன்னும் மாறவில்லை. we are not yet changed as we should change. நாம் மாற வேண்டிய அளவு நாம் இன்னும் மாறவில்லை. இது முதல் தடை. அந்த மாற்றம் தான் முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, ஆதியாகமம் 22வது அதிகாரம். இங்க ஆபிரகாம் ஈசாக்க குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு வேத பகுதி ஆதியாகமம் 22. இந்த ஜெனிசிஸ் 22ல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்லன்னு சொல்லி யாக்கோபுல வாசிக்கிறோம். ஆனா இங்க தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு வாசிக்கிறோம். இது ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி. God tested Abraham's faith. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் பரிசோதித்தார், அல்லது அதை அவர் வளர்குவதற்கு, அவருடைய விசுவாசத்தை மேம்படுத்துவதற்கு நிலையை கர்த்தர் அனுமதித்தார். 2வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த 2வது வசனத்துல 3 வார்த்தைகளை கவனிக்கிறோம். உன் புத்திரன், யுவர் ப்ராமிஸ்ட் சன். 2வது, உன் ஏகசுதன், யுவர் ஒன்லி சன். 3வது, உன் நேசகுமாரன், உன்னுடைய beloved son, உன்னுடைய அன்பு மகன், உன்னுடைய செல்ல பையன், உன் நேசகுமாரன் ஈசாக்க நீ அழைத்து கொண்டு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு, தகனமிட்டு பலியிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆபிரகாமும் அதிகாலையில எழுந்து சுறுசுறுப்போடு எழுந்திருக்கிறாரு. அதிகாலையில எழுந்திருக்கிறாரு. ஈசாக்க கூட்டிக்கிட்டு போறாரு. விசுவாச வார்த்தைகளை பேசுறாரு. நாங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம்னு சொல்லி வேலைக்காரர்கிட்ட சொல்லி ஈசாக்க கூட்டிக்கிட்டு வயதான காலத்துல அந்த மலையின் மேல ஏறுறாரு. மூச்சு வாங்க ஏறுறாரு. ஈசாக்கு ஒரு இளைஞன். ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கே உதவி செஞ்சிருப்பாரு. மேல ஏறி போறாங்க. தன்னுடைய விசுவாச பாதையை ஈசாக்குக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரை முன்னிறுத்த, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேட, கர்த்தருக்காக இழக்க அர்ப்பணிக்கக்கூடிய இருதயத்தை ஆபிரகாம் மூலமாக ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாதை தான் இந்த மலையேற்றம். தகப்பனும் மகனும் ஏறி போறாங்க. ஒரு வகையில நான் எப்போதுமே இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது
நான் யோசிக்கிற என்னுடைய தனிப்பட்ட யோசனை. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, ஆபிரகாமுக்கு தெரியும் நம்ம எதுக்காக போறோம்னு சொல்லி. ஆனா ஈசா கிட்ட கர்த்தர் சொல்லவும் இல்லை, ஈசாக்கு தெரியவும் தெரியாது எதுக்காக இங்க போறோம்னு சொல்லி. ஆனா ஆபிரகாமை ஈசாக்கு he followed ஆபிரகாம் blindly. ஆபிரகாமை ஃபாலோ பண்ணி போறாரு ஈசாக். அங்க போகும்போது ஆடு இல்லை, ஈசாக்க கையை கட்டுறாரு, அவரை படுக்க வைக்கிறாரு மகனை. ஆபிரகாம் கத்திய ஓங்கி ஈசாக்க அவர் கொலை செய்ய, வயதான காலத்துல ஒரு ஓல்டு மேன் கத்தி எடுத்து தூக்குனா கை எப்படி நடுங்கும், எவ்வளவு பலம் இருக்கும், போதுமான அளவு ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ உடனே உயிர் போகவும் போகாது. ஒரு வயதான மனுஷன் குத்தி கொலை செய்கிறதுக்கும் ஒரு இளைஞன் குத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஈசாக்குடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எஸ், யூ லவ் காட், பட் வை யூ ஹாவ் டு கில் மீ? என்ன சாகடிக்கிறது எதுக்கு? அன்பே இல்லாம சொந்த மகனை, இத்தனை வருஷம் காத்திருந்து பெற்ற மகனை ஏன் கொலை செய்யணும்? இப்படிதான் கடவுளுடைய அன்பை காட்டணுமா? அந்த கடவுளுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், தேவன் மேல் உள்ள விசுவாசம் ஈசாக்கால புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையாகத்தான் ஈசாக்குடைய மனநிலை இருந்திருக்கும் என்று நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆனாலும் இந்த ஆபிரகாமுடைய இந்த கீழ்ப்படிதல், இந்த சாட்சி, இந்த ஒப்பு கொடுத்தல், இந்த அர்ப்பணிப்பு ஈசாக்குக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஈசாக்கு கண்களால பார்த்தாரு how God provide, எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி முன் ஏற்பாடுகள் செய்து தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை எப்படி ஆண்டவர் அற்புதமா அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்கிறத ஈசாக்கு நேரா பார்த்தார். ஓகே, ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போனாரு. பலி செலுத்துகிற நேரத்துல கர்த்தர் தடுத்து நிறுத்துறாரு. அங்க பலி செலுத்த வேண்டாம் என்று தடுக்கிறாரு. 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:15. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, 16வது வசனம் நல்லா கவனிக்கலாம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாரா, அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். உன் புத்திரன், your promised son, உன் ஏக சுதன், உன்னுடைய ஒன்லி பிகாட்டன் சன், உன்னுடைய நேசகுமார், your beloved son. 3 காரியம் சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் ஈசாக்குக்கு மேல கத்திய உயர்த்தின பிற்பாடு இங்க 2 காரியம் மட்டும்தான் சிக்னிபிகண்டா ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல். உன் நேசகுமார்ன்ற வார்த்தைய ஆண்டவரே எடுத்துடுறாரு. பிகாஸ் ஆபிரகாம் he proved. என்ன ப்ரூவ் பண்ணாரு? ஈசாக்கு எனக்கு நேசகுமாரன் இல்லை, கர்த்தர் தான் எனக்கு நேசம், அவர் தான் என் ஆத்தும நேசர். இதை அவர் நிரூபித்தார். முதலாவது இங்க நமக்கு தேவையான ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த மாற்றம். நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். பல பேர் பணத்தின் மீது நம்பிக்கை, ஆள் பலத்தின் மீது நம்பிக்கையின் மீது நம்பிக்கையில ஊழியம் செய்யறாங்க. கட்டிடத்தை நம்பி பெரிய ஊழியங்க, இது சின்ன ஊழியங்கன்னு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு 20 பேர் 50 பேர் உட்காந்துருந்தா பரிதாபமான ஊழியம். கட்டிடங்கள்லாம் இருந்து அங்க நிறைய வேன், காரு, பஸ்ன்னு இருந்ததுன்னா அது பெரிய ஊழியம். பணத்தின் அடிப்படையில, அங்க உள்ள கட்டிடங்களின் அடிப்படையில, சொத்துக்களின் அடிப்படையில தான் பெரிய ஊழியம் சின்ன ஊழியம்னு பிரிச்சு பல பேர் பேசுறாங்க. அது ரொம்ப பரிதாபமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பரிதாபமான ஒரு ஆங்கிள். கர்த்தருடைய ஊழியத்துல நமக்கு தேவையான ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் மாறி இருக்கிறோமா? am I really changed? am I really transformed? நான் உண்மையிலேயே மாற்றப்பட்டிருக்கிறேனா? அதுதான் முதல் ஆசீர்வாதம். 2வது, எனக்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு இருக்கு. உண்மையான ஆசீர்வாதம் என்ன? அர்ப்பணிக்கிற இருதயம், தன்னை இழக்கிற ஒரு இருதயம், அந்த ஒரு டெடிகேஷன், அந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இருதயம், அந்த ஒரு கான்செக்ரேஷன், கர்த்தருக்காக தத்தம் செய்த, விட்டு கொடுத்த, அர்ப்பணித்த, ஒப்பு கொடுத்த, கர்த்தருக்கு என்னை நான் பானபலியாக வார்க்கப்படுகிறேன்னு பவுல் சொல்றார். நான் என்னையே ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக, ஜீவ பலியாக கொடுத்து விட்டேன்றார் பவுல். அப்படிப்பட்ட ஒரு நேர்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக நான் என்னை
அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இதற்கு தான் குழந்தை பிறந்தோடனே குழந்தைய ஒப்பு கொடுத்து ஒரு விசேஷித்த ஆராதனை செய்வாங்க. அந்த நாளில் குழந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனத்தை போல, ஒரு குழந்தை ஞானஸ்நானத்தை போல ஒப்பு கொடுத்து விட்டோம், ஜெபித்து விட்டோம், காணிக்கை கொடுத்து விட்டோம், எல்லாருக்கும் விருந்து கொடுத்தோம், போட்டோ எடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், ஒப்பு கொடுத்து மூத்த ஊழியர்கள்லாம் ஜெபிச்சுட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லை. ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற வாழ்வு என்பது அது ஒரு தொடர் ஓட்டம், தொடர் வாழ்க்கை, அது ஒரு டெய்லி லைஃப். அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். எந்த அளவு அர்ப்பணிப்பு இருக்குதோ அந்த அளவு ஊழியத்துல வளர்ச்சியும் ஆசீர்வாதங்களும் இருக்கும். எந்த அளவு மாற்றம் இருக்கோ ஒரு மனிதனுடைய வாழ்வில் மாற்றம், அவங்க எவ்வளவு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு, ஓகே நான் செஞ்சது தப்பு, அதை நான் உணர்றேன், அதை ஏற்றுக்கொள்றேன், எனக்கு யார் மூலமாகவோ கர்த்தர் எனக்கு உணர்த்தும் போது மேபி ஐ எம் ராங், நான் உண்மையிலே தவறு செய்திருக்கலாம், அல்லது நான் தவறு செய்து விட்டேன், என் பாவம் எனக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அதை உணர்த்தி இருக்கிறாங்க. நாத்தான் வந்து தாவீதுக்கு உணர்த்தும் போது தாவீது அதை பப்ளிக்கா அறிக்கையிட்டு ஒரு பாடலே ஏற்றினார். நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன், நாம் கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்கிற அந்த ஒரு இருதயம், அந்த ஒரு மாற்றம், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அப்படி தன் பாவத்தை மறைக்காமல் மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு நாம் திருந்தும் போது, மாறும்போது, யாக்கோபு இஸ்ரவேலாக மாறும்போது, அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குறார். நான் ஈகோல நான் இப்படிதான் இருப்பேன், சின்ன சாதாரண விஷயங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அது எனக்கு தான் போட்டாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற எத்தனையோ பேரை பல பேர் கேள்விப்படுறோம். இதெல்லாம் நிறைய நடக்குது. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன உடைக்காக, சிகை அலங்காரத்துக்காக, அவங்களுடைய உடல் பாடி ஷேமிங் என்ற தங்களுடைய உடலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க காரணமா வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க இல்லை அப்படி பண்ணக்கூடாது, ஒரு உடம்ப ஒருத்தவங்களை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, அது உண்மைதான். ஆனா அப்படி அவமானப்படுத்திட்டாங்க என்பதற்காக காயப்படுதலும் கூடாது. அது அவங்களுடைய முதிர்ச்சியை, ஒவ்வொருத்தவங்களுடைய முதிர்ச்சி எந்த அளவு நம்ம பாடுகளை சகிக்க முடியும். அவங்க தெரியாம பேசிட்டாங்க, அவங்களுக்கு தெரியல, தேவ அன்பு இல்லை, பாவம், அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. இந்த இருதயம் இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் கர்த்தருக்கு சேவை செய்ய முடியும், இன்னும் பயன்பட முடியும், இன்னும் அந்த புரியாமல் எதிர்த்து பேசினவர்களையும் ஆதாயப்படுத்த முடியும், அவர்களோடும் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இன்னைக்கு உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தூரத்தில் நிற்கிறவர்கள், இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் அவர்களை உங்களோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் மாற்றுவதே உங்களுடைய தனி வாழ்வின் மாற்றம். நீங்க மாற மாற உங்களுடைய வழிக்கு பிரியமா இருக்க உங்களை விட்டு தூரமாய் இருக்கிற, உங்களை எதிர்க்கிற, விரோதிக்கிறவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் வருவார்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். 2வது அர்ப்பணிப்பு, இழப்பு. நாம் எவ்வளவு இழக்கிறோமோ, எவ்வளவு இழக்க தயாராக இருக்கிறோமோ, என்னுடைய பெயர், என்னுடைய ஜாதி, என்னுடைய ஊர், இந்த எண்ணங்கள் இல்லாம யார் என்ன எதை சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை, நான் அதுல ஹர்ட் ஆக மாட்டேன், நான் காயப்பட மாட்டேன், அதை மன்னிப்பேன், அதை ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். நான் இழக்கிறதற்கு கர்த்தர் நிமித்தம் நான் என்னையே காணிக்கையாக கொடுக்கிறேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன். இந்த உணர்வு ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் நேசகுமாரன் இல்லை, அதை காட்டிலும் என் நேசர், என் ஆத்தும நேசர், என் தேவன், என் கர்த்தர் தான் ஆபிரகாம் இருந்தார். அதை நிரூபித்து காட்டினார். இந்த காரியத்தை செய்தபடியால் ஆதியாம் 22:16 காரியத்தை அவனை ஒப்பு கொடுத்து, உன் ஏகசுதன் உன் புத்திரன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம யார எதையெல்லாம் முன்னுரிமைப்படுத்தி முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோமோ, அது பொருளா இருக்கலாம். சில பேருடைய போனை தொடவே விட மாட்டாங்க, போனை தொட்டா அவங்களுக்கு
இந்த காளமாட்டுடைய மூக்கணாங்கயிறை பிடித்த மாதிரி கோபம் வந்துடும். அவங்க சீருவாங்க, கோவப்படுவாங்க. போனை தொடக்கூடாது, அவங்களுடைய ரூமுக்கு போகக்கூடாது, அவங்களுடைய கட்டில் உட்காரக்கூடாது, அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பல காரியங்கள் ஒரு பொருளை முக்கியத்துவப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கார்ல அந்த கணவருக்கு பக்கத்துல அவங்க தான் உட்காரணும், மனைவிதான், வேற யாரும் உட்காரக்கூடாது. என்னமோ அது ஒரு சிம்மாசனம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ கார். அது பக்கத்துல யார் உட்கார்ந்தா என்ன, அந்த மாதிரி ஒரு சில பேர் அதை சந்தேகத்தின் அடிப்படையில செய்யறாங்க. சில பேர் அதை ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. கார்ல பின் சீட்ல உட்கார்ந்தா என்ன, முன் சீட்ல உட்கார்ந்தா என்ன, காருக்குள்ள உட்காரணும். ஆனா நான் தான் என் கணவர் பக்கத்துல உட்காரணும், முன்னால யாரும் உட்காரக்கூடாது. அவங்க அம்மா உட்காரக்கூடாது, இல்லைன்னா அம்மா இப்படி நினைப்பாங்க, அவங்க மனைவி உட்காரக்கூடாது, என் மகனுடைய மனைவி உட்காரக்கூடாது, நான் தான் உட்காருவேன்னு ஒரு அம்மா நினைத்தாலோ, இல்லைன்னா என் கணவருடைய அம்மா உட்காரக்கூடாது, மனைவியாகி நான் தான் உட்காருவேன்னு காருக்கு போயிடாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அல்பமா சின்ன சின்ன காரியங்களுக்கு அற்பமான காரியங்களை பெருசுபடுத்தி சின்ன காரியத்தை பெருசா பார்க்கறது, பெரிய காரியங்களை சின்னதா பார்க்கறது. இதனால அர்ப்பணிப்பு இல்லை, இழக்க முடியல. இது ஒரு சாதாரண காரியம். என் மகன் என் புள்ள அதிக வெயிட் தூக்க வச்சிட போறீங்க, எதுவும் தூக்கக்கூடாது, அவனால தாங்க முடியாதுன்னு சொல்லுகிற பெற்றோரையும் பார்த்துருக்கிறேன். அவனை நல்லா நீங்க ஊழியத்துல பயன்படுத்துங்க, எவ்வளோ அவன் தூக்கட்டும், இப்ப கத்துக்கிட்டாதான் உண்டு, அவனை பழக்குவீங்கன்னு சொல்லி அனுப்புகிற பெற்றோர்களையும் பார்த்துருக்கிறேன். தான் புள்ள மட்டும் ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாது, குனிஞ்சிடக்கூடாது, வேலைகளை செஞ்சிடக்கூடாது, குப்பை வாரிடக்கூடாது. ஆனா மற்றவர்களை வேலை வாங்குவதற்கு தெரியும், மற்றவர்களுக்கு வேலை செய்ய தெரியாது. அப்படி பிள்ளைகளையும் வளர்க்க மாட்டார்கள். அதனால இங்க அர்ப்பணிப்பு தான் உண்மையான ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுடைய தனி வாழ்வின் மாற்றம் தான் உண்மையான ஆசீர்வாதம். மூன்றாவது, யாத்ராம் புஸ்தகம் 3வது அதிகாரம், யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல இங்க மோசே ஆடுகளை மேய்க்கும் போது மீதியான் தேசத்துல அங்க எப்போதும் போல 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. எல்லாம் போச்சு. அவர் எகிப்தினுடைய மொழியிலையும் விதத்திலையும் கலைகள்லையும் கற்று தேர்ந்த மனுஷன். நான் திக்குவாய் ஆயிட்டேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு எல்லாம் பேசுறதே மறந்து போச்சு. ஆடுகளோடு இருந்து 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 யாரோடையும் பேச முடியல, யாரும் தன்னோடு பேசுறதுக்கு இல்லை. தனிமை, அந்த லோன்லினஸ், பேச்சு திறமையே போயிடுச்சுன்னு கர்த்தரிடத்துல அவர் சொல்றாரு. அப்படி அவர் ஆடு மேய்க்கும் போது அங்க அந்த வனாந்திரத்துல தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் மோசே வந்தார். 2வது வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். மோசே அந்த அற்புத காட்சியை பார்க்க கிட்டக போறார். அந்த முட்செடி எரியுது, ஆனா அது வெந்து போகல. அந்த எகிப்தில் இருந்த கர்த்தருடைய சபை, எகிப்தில் இருந்த கர்த்தருடைய ஜனம், அவங்க பாடுபடுறாங்க, ஆனா அவங்க பழுகி பெறுகிறாங்க, அவங்க வெந்து போகல. இந்த எகிப்திலிருந்த அந்த கர்த்தருடைய சர்ச், அந்த கர்த்தருடைய மக்களை ஒரு காட்சியாக கர்த்தர் இந்த முட்செடியில காட்டுறாரு. அதை பார்க்கும்போது கர்த்தர் அங்கிருந்து பேசுறாரு, இவரும் கர்த்தருக்கு பதில் கொடுக்கிறாரு. இப்படி ஒரு உரையாடல் நடக்கும்போது முட்செடியிலிருந்து மோசேயின் இடத்துல சொல்லும் போது என்ன சொன்னாரு? உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இன்னைக்கு பரிசுத்த பூமி என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஐக்கியம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை, பைபிள் ஸ்டடி, ஆல் நைட் பிரேயர்ஸ், இன்னும் யூத் மீட்டிங், ஃபெலோஷிப்ஸ், விமன் மீட்டிங், பலவிதமான கூட்டங்கள் நடத்துகிற இடத்திற்கு நாம் கூடி வருகிறோம். எல்லாம் நல்லது. கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தருடைய ஐக்கியத்துல திருப்பந்தியில பங்கு பெறணும். பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். பெந்தேகோஸ்தே பண்டிகை, கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னிட்டு கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை,
பலவிதமான விழாக்கள், சபையின் ஆண்டு விழாக்கள் இருக்கு, ஊழியர்களுடைய பிறந்த நாட்கள் இருக்கு, ஊழிய காலத்தை கொண்டாடுகிறோம். 10 வருஷம் ஆகுது ஊழியம் ஆரம்பிச்சு, 50 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஊழியர்களுடைய அந்த ஊழிய வாழ்க்கையை கொண்டாடுகிறோம். திருமண விழாக்களை கொண்டாடுகிறோம், பிறந்த நாட்களை கொண்டாடுகிறோம். இப்படி எல்லாம் பண்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய பந்தியில கர்த்தருடைய ஐக்கியத்துல சந்தோஷமா இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா இங்க கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடுன்னு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல ஒரு பாதரட்சியை, ஒரு செருப்பை அணியும்படி எழுதியிருக்கிறார். நீங்க சர்ச்சில் ஷூவை கயற்றுறீங்களோ கயட்டலையோ, நீங்க செருப்பை கயற்றுறாலோ செருப்பை போடுறாலோ, இந்த செருப்பை சர்ச்சுக்குள்ள போட்டிருக்கணும். அது என்ன செருப்பு தெரியுமா? எபேசியர் 6வது அதிகாரம் அங்க சொல்லப்படுகிற அந்த பாதரட்சி என்ன? எபேசியர் 6:15, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய் நில்லுங்கள். காலில் ஒரு செருப்பு, அது என்ன? ரெடி டு ஸ்பீக், ரெடி டு ப்ரொனவுன்ஸ், ரெடி டு எக்ஸ்பிளைன் த காஸ்பல், த குட் நியூஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய் நில்லுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு சர்வாயுத வர்க்கம். இன்னைக்கு பரிசுத்த பூமியில செருப்பு கயிற்றவங்க இந்த செருப்பை போட மாட்டோம். சுவிசேஷம் என்கிற செருப்பு அல்லது ஆயத்தம் என்னும் செருப்பு, இதை எடுத்து சொல்லுகிறதுக்கு நான் ஐ எம் ரெடி என்கிற அந்த உணர்வு இருப்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். என்ன? கர்த்தரோடு பேசுவது, முட்செடியின் காட்சியை பார்ப்பது, ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதெல்லாம் ஓகே. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் என்ன? புறப்பட்டு போகுதல். 3 ஆசீர்வாதம். 1 மாறணும், நான் 2வது நான் அர்ப்பணிக்கணும், 3வது நான் புறப்பட்டு போகணும். இது 3மே இல்லை பிரதர் நீங்க யாராவது சொல்லலாம். எல்லாமே இருக்கு. கட்டடம் இருக்குது, பொருட்கள் இருக்குது, சேர் இருக்குது. அதுவும் எல்லாம் எல்லாம் இந்தோனேஷியா மரத்துல வர சேர் எல்லாம் கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் மாறல பிரதர். அர்ப்பணிப்புனா எனக்கு என்னன்னே தெரியாது சிஸ்டர், பிரதர். 3வது புறப்பட்டு போகல பிரதர். இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படல பிரதர். இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. இது 3த்துல ஏதாவது 1வது இருக்குதா? இல்ல 3த்துல ஏதாவது 1 இல்லையா? இல்ல 3மே இல்லையா? பல பேர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எனக்கு இது 3மே தெரியாது, இது 3மே இல்லை. இது 3 இன்னொருத்தவங்கிட்ட இருக்கிறத பார்த்து நான் வியந்து ரசிச்சு இருக்கிறேன். எப்படி இவங்களால அர்ப்பணிக்க முடியுது? எப்படி இவங்க மாறி இருக்கிறாங்க? எப்படி இவங்க புறப்பட்டு போறாங்க? இந்த உணர்வு நமக்குள் இருப்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல, மோசேவுக்கு கொடுத்தது போல, யாக்கோபுக்கு கொடுத்தது போல நீங்களும் நானும் மாறுவோம். ஆபிரகாமை போல அர்ப்பணிப்போம், யாக்கோபை போல மாறுவோம், மோசேவை போல புறப்பட்டு செல்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் யாக்கோபு ஆக இருக்கிறவர்கள் இஸ்ரவேலாக மாற உதவி செய்யும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தும் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று யாக்கோபு கேட்டு இஸ்ரவேலாக மாறினது போல உம்முடைய சபைக்குள் மாற்றத்தை தாரும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு மாற்றத்தை தாரும். நான் செய்யறதுதான் சரி, நான் என் புருஷனை அடக்குவேன், என் மனைவியை அடக்குவேன்னு இப்படிப்பட்ட அறிவு குறைந்த நபர்கள் மூலமாக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து அடக்கணுன்ற ஒரு விதமான சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் பல பேருக்குள்ள இருக்கு. பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்க முடியல. வயசு ஏற ஏற புத்தி பேதலிச்சு போகுது. ஒழுங்கா மாற சொன்னா தவறா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தாவே, உண்மையான மனமாற்றத்தை தாரும். ஆபிரகாம் தன் மகனை ஏக சுதன் தான், ஆனா நேசகுமாரனாக கர்த்தரை தான் அவர் நேச ஆத்தும நேசராக பார்த்தார். ஈசாக்கை விட கர்த்தரை முன்வைத்தார். அந்த அர்ப்பணிப்பு குடும்பஸ்தர்களுக்கு தாரும். அதே போல மோசே புறப்பட்டு போகிற அந்த ஆசீர்வாதம் தான், உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புவேன் வா என்று நீர் கூப்பிட்டீர். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். எங்களால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போக அநேகரை ஆதாயப்படுத்த கிருபை செய்யும். மாற்றத்தையும் அர்ப்பணிப்பையும் புறப்பட்டு போகிறவர்களாகவும் உம்முடைய திருச்சபையாரை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.